அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் இந்த சோழி பிரசன்ன வாயிலாக முன்னோர்களின் ஆசீர்வாதம், குலதெய்வங்களின் அருள் எப்படி இருக்கிறது, மகர ராசிக்கு என்ன மாதிரியான வாக்கு வருகிறது அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். மகாகாளி நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா. மகர ராசி அன்புள்ளங்களுக்கு வருகின்ற நாட்கள், இந்த வருடங்கள் முழுவதும் இதுபோல பலன்களை தரப்போகிறாய் அப்படிங்கிறத முன்னோர்களின் ஆசையோடு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா. கேது பகவான் நன்மை செய்கின்ற இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. மகர ராசி அன்புள்ளங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. எனக்கு இல்லை, எனக்கு கஷ்டம், எனக்கு குடும்பத்தில் நிம்மதி, இப்படி புலம்பல்களில் இருந்து கொண்டிருந்த மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. திடீர் அதிர்ஷ்டம் உருவாகின்ற நேரம், திடீர் சந்திப்பு, திடீர்னு ஒரு பணவரவு, உறவுகள் திடீர்னு வீட்டு முன்னாடி வந்து நின்று விசேஷ நிகழ்ச்சிகளை சொல்லுவது, இதுபோல தகவல்களெல்லாம் உங்களை தேடி வருகின்ற நேரமாக இருக்கிறது. ஞானம், முன்னோர்கள், பெரியவர்கள், ஞானி உருவத்தில் யாராவது உங்களை வந்து சந்திப்பது, இதுபோல நிகழ்ச்சிகளெல்லாம் மகர ராசிக்கு நடக்க காத்திருக்கின்றது அப்படிங்கிறத முதல் வாக்காக மகர ராசி அன்புள்ளங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மகாகாளி மகர ராசி அன்புள்ளங்களுக்கு எதிர்கால திட்டம், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், இதற்கு ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா. ஆஹா, அற்புதமாக முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நவ கிரகங்களும் நன்மை செய்கின்ற இடத்துல தான் இப்போது இருக்கிறது. தெய்வ வாக்கு, உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய தன்னச்சியாக வந்து நிற்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லலாம். எதிர்கால திட்டத்துக்கு உண்டான ஒரு சேமிப்பு, தொலைதூரத்தில் இருந்து உறவுகளோ அல்லது எப்போவோ பார்த்து பழகிய நண்பர்களோ சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசி அன்புள்ளங்களுக்கு பிரயாணங்களால வெற்றி. நிறைய விஷயங்களை நான் மறந்து போயிட்டேன், ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு தொலைந்து போன ஒன்று, விட்டு போன ஒன்று, பிரிந்து போன ஒன்று உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு. குலதெய்வம் கோவிலில் போய் பெரியவர்கள், வயதானவர்கள், அவர்களோட பேச 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 மகர ராசியின் தடைகள் எல்லாம் உடைகின்றது அப்படின்னு இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கிடலாம். மகர ராசி அன்புள்ளங்களே, இந்த பிரசன்ன தெய்வ வாக்கில் நல்ல மாதிரியான வாக்கு வந்திருக்கிறது. வேலை இல்லாத நபருக்கு வேலை கிடைக்க போகுது. இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் அகராதியில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு பணம் இல்லை, எனக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு சூழ்நிலை அமையலை, வேலை செஞ்சாலும் எனக்கு அந்த கஷ்டம் தீரலை, கடன் தீரலை அப்படின்னு ஒரு புலம்பல் இருந்துட்டு இருந்த மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அதெல்லாம் உடைகின்றது. இல்லை என்ற நிலை மாறி இருக்கின்றது. நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நான் பிள்ளைகளுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளை வைக்கப் போகின்றேன். அந்த அளவிற்கு பொருளாதாரம் உங்களுக்கு உயரப்போகிறது. கணவன் மனைவிக்குள்ள
புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சி தோன்றி அந்யோன்யங்கள் அதிகரிக்கப் போகிறது. சில மகர ராசி அன்புள்ளங்கள் வீட்டில் விசேஷம் வைக்க போகிறீங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கு. அற்புதமான தெய்வ வாக்கு மகர ராசிக்கு வந்திருக்கு. கடைசியாக இன்னொரு கேள்வி கேட்கலாம். பொருளாதார சூழ்நிலை, வசதி வாய்ப்புகள் இந்த வருடம் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு, தாய்மார்களுக்கு இதுபோல வாக்கு தருகிறாய் தாயே மகாகாளி. பூர்வ புண்ணியம், முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து எங்கோ உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு வருது. மனசில் நிம்மதி, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். இந்த லாட்ரியெல்லாம் எனக்கு அடிச்சிருச்சு, நான் ஒரு மண்ணை தோண்டினேன், புதையல் கிடச்சி, இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக போகிறது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புதுவிதமாக தோன்றும். எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் எந்த வகையில் எப்படி எடுத்துக்கொண்டாலும் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பிரசன்ன வாக்கு மனதில் நிம்மதி, திடீர் ஒரு அதிர்ஷ்டம், நண்பர்கள் வரவு, உறவுகள் ஒன்று கூடி குலதெய்வ வழிபாடு செய்கிறது, அல்லது உறவுகள் ஒன்று கூடி ஒரு விசேஷம் நடத்துவது, பிரிந்து போன உறவு ஒன்று சேருவது, எங்கேயோ தொலைந்து போன ஒரு பொருள் உங்களுக்கு கிடைப்பது, நட்பு ரீதியாக தொழில் விரிவடைவது, வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். துணி, இந்த மாதிரி ஆடை ஆபரண வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அற்புதமான லாபம். மொத்தத்தில் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பிரசன்ன வாக்கில் அற்புதமாக வந்திருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக செயல்படலாம். குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. கேது பகவானையும் நீங்கள் வேண்டிக்கணும். வேறு ஒன்றும் வேணாம். மந்திரங்கள் எல்லாம் எங்களை போல நீங்கள் உச்சரிக்க வேண்டியதில்லை. ராகுவே நமக அப்படி சொன்னால் போதும். ராகுவே நான் உன்னை வணங்குகிறேன், அவ்வளோதான். நீங்கள் தமிழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகுவே உங்களை நான் வணங்குகிறேன், பெரியவர்களே உங்களை நான் துதிக்கின்றேன், முன்னோர்களே உங்களை நான் நினைத்து வழிபடுகிறேன், அவ்வளவுதான். கேது ஞானம் புறக்க 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 மகர ராசி அன்புள்ளங்கள் அற்புதமான லிஃப்ட்டு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை காத்திருங்கள்.